எப்பாடுபட்டாலும் பிற்பாடுபடாதவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்கள், இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இந்த வாரம் என்ன மாதிரியான கிரக அமைப்பு உருவாகி இருக்கு. இந்த கிரகணத்தால் உங்களுக்கு வரக்கூடிய தாக்கம் என்ன, அப்படி தாக்கம் இருந்தால் அதிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கடகராசி பொதுவாகவே பாருங்களேன், நீங்கள் பாருங்கள், சூரியனை ராசி அதிபதியாக கொண்டதுனால பெரும்பாலும் எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லா யோசித்து திறம்பட செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. கடகராசி அதிபதி மாதக்கோளாக சொல்லக்கூடிய சந்திரன், இதை 2வது சரராசியாக சொல்கிறாங்க. பஞ்சபூதத்தில் இந்த கடகராசி அப்படிங்கிறது நீரின் தத்துவத்தை சொல்லுதுங்க. இதில் புனர்பூசம், பூசம், ஆயிலம் இந்த 3 நட்சத்திரத்துலையும் பிறந்தவங்க இருக்காங்க. இந்த கடகராசிக்கு பாருங்களேன், ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் இதெல்லாம் நட்பு ராசியாக இருக்குது. இதை தவிர மற்ற ராசியில் உங்களுக்கு கொஞ்சம் பகை ராசியாக சொல்லப்படுது. கடகராசிக்காரங்க மேலோட்டத்தில் பாருங்களேன், பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே எப்பொழுதுமே ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன செய்யணும் அடுத்து, நம்மளோட வாழ்க்கையில் அடுத்து இதை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், அதை பற்றின வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தின் யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். அதே போல் எல்லோருக்கிட்டையுமே நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோடு நடந்துக்கிறதுல நீங்கள் ரொம்பவுமே சிறப்பானவங்களாக இருப்பீங்க. சாந்தமும் சகிப்புத்தன்மையும் இந்த கடகராசிக்காரங்கிட்ட நிறையவே இருக்கும். அதே போல் கடவுள் பக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதுவும் பாருங்களேன், இந்த கடகராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் பிடிச்ச கடவுள் அப்படின்னு பார்த்தா முருகனாக தான் இருக்காங்க. ஏன்னா சந்திரன் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால, சந்திரனின் அம்சம் கொண்டவர் முருகன் அப்படிங்கிறதுனால பெரும்பாலான கடகராசிக்காரங்களுக்கு பிடிச்ச கடவுள் முருகனாக தான் இருக்காங்க. இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு பிடிச்ச கடவுள் எந்த கடவுள் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முருகப்பெருமான் பிடிச்சிருந்த கடவுளாக இருந்தால் ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், உங்களுக்கு பிடிச்ச கடவுளின் பெயரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் உங்கள் குலதெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளால் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெற வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். கடகராசிக்காரங்க பாருங்களேன், உங்களோட பேச்சில் எப்பவுமே உறுதியாக இருப்பீங்க. ஆனால் மெல்லிய குரல் தான் இருக்கும். நல்ல ஒரு ஞாபக சக்தி கொண்டவங்களா இருப்பீங்க. ஆனால் கோபம் வந்துட்டா இருக்கிற இடத்த சின்ன பின்னமாக மாற்றிடுவீங்க. எவ்வளவு அமைதியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கோபம் வரும்பொழுது அந்த இடத்தை துவம்சமாக்கக்கூடியவங்க. உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுறவங்களாம் நான் தெரியாமல் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பயந்து ஓடுற அளவுக்கு உங்களோட வாக்குவாதம் இருக்கும். உங்ககிட்ட மற்றவங்களாம் பேசி ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். கடகராசியில் பிறந்தவங்க எப்பவுமே உங்களோட வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியத்தை கொண்டவங்களாக இருப்பாங்க. எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கிறது தான் பிடிக்கும். இந்த சோம்பேறித்தனம்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எல்லோருக்கிட்டையுமே சகஜமாக பேசி பழகுவீங்க. ஏழை பணக்காரன், சின்னவன் பெரியவன் இந்த வித்தியாசம்லாம் உங்ககிட்ட இருக்கவே இருக்காது. எல்லோருமே சமந்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க. அதே போல் நீங்கள் ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டிங்கன்னா யாருக்காகவும் அந்த முடிவை மாற்றிக்கவே மாட்டீங்க. இந்த கடகராசிக்காரங்கிட்ட பழகிறதுலாம் ஒரு சிலர் பாருங்க கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கடகராசிக்காரங்க எப்பயுமே பர்ஃபெக்டாக எல்லா விஷயத்துலையும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்க கூட இருந்துக்கிட்டு அதே மாதிரியே எல்லாராலையும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. அதனால் உங்கள் நண்பர்களை கேட்டு பாருங்கள், நிறைய பேர் இதை யோசிச்சுருப்பாங்க. இது ஜலராசி அப்படிங்கிறதுனால கற்பனை திறன் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஞாபக சக்தியும் அதிகமாக இருக்கும். உங்களை நம்பி யார் வந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு எல்லா விதத்துலையுமே உதவி செய்யக்கூடியவங்களா பெரும்பாலும் இந்த கடகராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க. இந்த கடகராசிக்காரங்கிட்ட தயங்காமல் உதவி கேட்கலாம், இல்லைன்னே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தால் இந்த கடகராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் பல இடத்துல அடிக்கடி ஏமாந்து போய் நின்றுருப்பீங்க. இது நிச்சயமாக நிறைய கடகராசி வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதே போல் பிடிவாத குணம் உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். என்னதான் தியாக மனப்பான்மை உங்ககிட்ட இருந்தாலும் உங்களுக்கு யாராச்சும் வாக்குறுதி கொடுத்துட்டாங்களா அதை நிறைவேற்றலை அப்படின்னா அவங்கள நீங்கள் சும்மாவே விட மாட்டீங்க, மறக்கவும் மாட்டீங்க, மன்னிக்கவும் மாட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். வெகுளித்தனம் இருக்கும், ஆனால் மற்றவங்களுக்கு அந்த வெகுளித்தனம் எப்பொழுதுமே இடையூறாக இருக்காது. மற்றவங்களோட விருப்பத்துக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசியை சேர்ந்த நீங்கள். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இந்த கடகராசிக்காரங்க பெரும்பாலும் சுகவாசிகளாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க. நீங்கள் உங்களுக்கான வேலையை கரெக்டாக செஞ்சு முடித்து அதில் பணத்தை சரியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதே போல் சந்திரன் ராசி அதிபதிங்கிறதுனால பெரும்பாலும் கடகராசிக்காரங்க பாருங்கள், நீதி நேர்மைக்கு உட்பட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. உங்களால் கையில் பணம் இல்லாமலாம் இருக்கவே முடியாது. அதே போல் நீங்கள் எப்போவுமே பாருங்களேன், இந்த கடனாக கொடுக்கக்கூடிய பணம் எதுவுமே பெரும்பாலும் உங்களுக்கு திரும்பி வந்திருக்காது. கொடுக்கல் வாங்கல எப்போவுமே கடகராசிக்காரங்க கவனமாக தாங்க இருக்கணும். பணத்தால் எப்போவுமே கொஞ்சம் நெருங்கி பழகினவங்க கூட பிரச்சனை வந்திருக்கும்.
இந்த ஒரு விஷயத்தில் பண விஷயத்தில் கவனமாக தான் இருக்கணும். கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏற்பட்டிருக்கிற கிரக அமைப்பு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ பாருங்களேன், அந்த அளவுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறக்கூடிய காலகட்டம் தான். கடந்த காலத்தில் எதுலாம் பிரச்சனை சோதனை அப்படின்னு இருந்துச்சோ அதுலேருந்து நீங்கள் பரிபூர்ணமாக விடுபட்டு வெளிவர போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தனஸ்தான அதிபதி தான் சூரியன். அவர் உங்களுக்கு இப்போ சம சப்தமஸ்தானத்தில் நின்று உங்கள் ராசியை பார்க்குறாரு. இதனால் ஒரு சிறப்பான யோகம் இப்போ அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறதுனால எல்லா விதத்துலையுமே இந்த கடகராசிக்காரங்க நீங்கள் பாருங்கள் அனுகூலமான பயனை பெற போகிறீங்க. மறைமுகமாக பிரச்சனை இருந்தாலுமே அந்த பிரச்சனை பாருங்கள் இப்போ இருந்த இடம் தெரியாமல் மறைய போகுது. அதனால் நீங்கள் செய்கிற விஷயத்தில் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். மறைமுக பிரச்சனையுமே உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் தொழிலை விரிவுபடுத்த என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. உங்கள் எண்ணம் நிறைவேறும். எண்ணிய எண்ணம் பரிபூர்ணமாக நடக்குங்க. தொழிலை விரிவாக்கம் செய்யணும், தொழிலை வேறு இடத்துக்கு மாற்றணும், வியாபாரத்தை நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய வகையில் கொண்டு செல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது சரியான ஒரு காலகட்டம். இதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதே போல் சிலருக்கெல்லாம் கூட்டு தொழிலில் நீங்கள் எதிர்பாராத மாற்றம் கூட வரும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் கூட்டாளிகள் கிட்ட. சிலருக்கு நீங்கள் செஞ்ச நல்ல செயலால் இப்போ பாருங்களேன் சிலருக்கெல்லாம் கௌரவ பதவி கூட உயரும். இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நல்லா வேலை செஞ்சுருப்பீங்க, அதுக்கான அங்கீகாரம், பாராட்டு, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கும். அதே போல் இப்போ தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் காணக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அடிக்கடி அலையிறது போன்ற சூழல் இருக்கும். அடிக்கடி பயணம் செல்வது போல் இருக்கும். இதனால் உடம்பு கொஞ்சம் அசதியாக இருக்கும். சிலருக்கெல்லாம் அடமானம் வச்ச பொருட்களை மீட்கக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகி இருக்குது. புதுசாக சொத்து சேர்க்கையும் இருக்குது. ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு வீடோ வாகனமோ நிலத்தையோ வாங்கணும் அப்படின்னு நினச்சி கனவு கண்டுட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு. இப்போ சரியாக நீங்கள் உங்களோட தொழில் விரிவாக்கம் வியாபாரத்தில் நுணுக்கங்கள்லாம் செய்யுங்களேன், நல்ல ஒரு வருமானம் இருக்கும். இதனால் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு. அதே போல் இந்த சமயத்தில் பாருங்களேன் ஆடம்பர பொருட்கள் மீது நீங்கள் அதிகமாக செலவழிக்கிறத குறைச்சாகணும். சேமித்து வைக்கிற பழக்கத்தை உருவாக்குங்க. இது ரொம்பவுமே நல்லது. அதே போல் உங்களுக்கு சிறப்பான பண வருவால் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால கடனை படிப்படியாக குறைக்க தொடங்குங்க. உங்கள் தாய் மாமாவோட ஆதரவால் தாய் வழி சொத்துக்கள் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் இப்போ தீரும், முடிவுக்கு வரும். மங்களகரமான சுப நிகழ்ச்சி உங்களோட வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக கடந்த காலத்தில் தீர்க்க முடியாத ஒரு சில பிரச்சனைகளுக்கு இப்போது இந்த மாதம் நீங்கள் சிறப்பான முடிவு எடுத்து அந்த பிரச்சனைக்கான நல்ல தீர்வை பெற போகிறீங்க. இந்த கடகராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தால் பெருசாக பாதிப்பு எதுவும் இல்லை. ஆனால் கவனம், முன்னெச்சரிக்கை இது ரெண்டும் இருந்தால் வரக்கூடிய அமைப்புகள் வரக்கூடிய பலன்களை நீங்கள் இரட்டிப்பாக பெற முடியும். புனர்பூசம், பூசம், ஆயுள்யம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறாரு. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். சப்தமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக செயல்பட்டால் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறுவீங்க. அஷ்டமஸ்தானத்தில் புதன், சனி, ராகு இருக்கிறாரு. அதனால் நீங்கள் எடுத்த காரியத்தில் கைவிடாமல் சிறப்பாக கண்ணும் கருத்துமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் எல்லாமே நல்லதாக நடக்கும். அதே போல் இந்த வாரம் சகோதர வழியில் ஏதாவது சங்கடம் வரலாம். அவங்ககிட்ட பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக நிதானமாக பேசுங்க. நிதானம், பொறுமை இது ரெண்டும் இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இது. பணப்புழக்கம் நல்லா இருந்தாலுமே பண நெருக்கடி எதுவும் உங்களை கஷ்டப்படுத்தாது. வர வேண்டிய பண வருமானம் நல்லாயிருக்கும். அதே போல் நீங்கள் இப்போது இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா மறைமுக எதிரிகளால் ஏதாவது பிரச்சனை வரலாம். அதனால தான் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்குமே வாக்குறுதி கொடுக்காமல் அதை தவிர்க்க பாருங்கள். வாக்குறுதி கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற காலதாமதமானால் சில பிரச்சனைகள் வரும். அதுக்காக தான் அரசாங்க வழியில் நல்ல ஒரு ஒத்துழைப்புலாம் இருக்குது. பெருசாக பிரச்சனை எதுவும் இல்லை. தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் இறக்கம் இல்லாமல் தொழில் வியாபாரம் அப்படியே கரெக்டாக லெவலாக இருக்கும். பலன் தரக்கூடிய விஷயம் நடக்கும். வாடிக்கையாளரை பற்றின கவலை நீங்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை ஏற்படுத்துது. பணவரத்து நல்லா இருக்குது, உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்குது. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் படிப்பு விஷயத்தில் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டங்க. எவ்வளவு நேரம் எடுத்து படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மையை பெறுவீங்க. கூடுதல் மதிப்பெண் பெற நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். வீணாக தோன்ற மனக்கவலை உங்களை விட்டு விலகும். மனம் சரி, புத்தி தெளிவு பெறும். உடல் ஆரோக்கியம் சிறப்பான உயர்வுக்கு வருது. இந்த
புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே ஸ்ரீ முத்துமாரியம்மனை வணங்கி வருவதால் எல்லா வகையிலுமே உயர்வை பெற முடியும். உங்கள் வீட்டுக்கு அருகில் எந்த ஒரு அம்மன் ஆலயம் இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையில் நீங்கள் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு உங்களோட பிரார்த்தனையை மனமாற நம்பிக்கையோடு வைங்களேன். அன்னை கூடிய விரைவில் உங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றுவாங்க. மறக்காமல் எலுமிச்சை தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. இது நன்மையை இன்னும் இருமடங்காக உயர்த்தி தரும். முத்துமாரியம்மனை அர்ச்சனை செய்து மனமுருகி வழிபடு வருவதால் சிறப்பான பலன்களை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கும். எல்லாமே நல்லதாக நடக்கும்.